ஏசாயா அதிகாரத்துல தீர்க்கதரிசி வருகை நின்று போயிருந்த கடவுளை பற்றி அறியாத ஒரு சமூகம் வரும். கடவுளை அவர் கண்டறிவார்கள். கடவுளை கண்டறிய மாத்திரமல்லாம அவங்க என்னமெல்லாம் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடவுளின் பெயரால் கடவுளை எந்த அளவு வெறுத்தார்களோ அந்த அளவு கடவுளின் பால் நெருங்கி வருவார்கள் அப்படின்னு சொல்றார் ஏசாயா அதிகாரத்துல சொல்லப்படுது. இது யார் அப்படின்னு நம்ம கவனமா சிந்திச்சு பார்த்தோம்னா, அது நபிகள் நாயகத்தை குறிக்குமே தவிர இயேசுநாதரை குறிப்பதா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசுநாதரை பொறுத்தவரை இயேசுநாதர் தீர்க்க தரிசனம் உரைத்த இஸ்ரவேல் சமூகம் அவரை இறுதி வரை ஒப்புக்கொள்ளாத இருந்தாங்க. அவங்க இயேசுநாதரை கல்லால் அடித்து சிலுவையில் அறைந்து கொள்ளும் அளவு இருக்குது. அவங்க மூர்க்க குணம் படைத்தவர்களா இருந்தாங்க ஒழிய அவர்கள் இயேசுநாதை ஒப்புக்கொள்ளல. அவர்கள் கடவுளை கண்டறியலை. அதுபோக அதற்கு முன்னாடி சிலர் என்ன இஸ்ரவேல் ஜனத்துல சிலர் கடவுளை கண்டிருந்தார்கள். எப்படின்னா, அந்த ஜக்கரியா நபி இயேசுநாதரின் தாய் கருவுற்றாங்கல்ல, எப்படி கருவுற்றாங்க? தந்தை இல்லாமல் பிறந்தாங்க. அப்பேற்பட்டவங்களை ஒழுக்க மாண்புகளை சந்தேகப்படுபவர்களாக இருந்தாங்க. ஆனா கடவுளின் அருள் என்று தெரிந்த பின்புதான் அதை சிலர் ஒப்புக்கொண்டாங்களே ஒழிய சிலர் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆக தீர்க்கதரிசி அனுப்பப்படாத, தீர்க்கதரிசி நின்று போன, கடவுளை கண்டறிந்த சமூகம் நபிகள் நாயகத்தின் சமூகம்தான். அதற்கு ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று யோவான் அதிகாரம் 65 1-7 வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டா, அது நபிகள் நாயகத்தை தான் இருக்க முடியுமே ஒழிய இயேசுநாதரை இருக்க முடியாது அப்படின்னு நம்ம தெளிவா விளங்க முடியுங்க.